இவருக்கு எதுக்கு 6 மாத படிப்பு? இவர் படித்த 3 வருஷம் படிப்பை 300 வருஷத்துக்கு போதுமே. இவர் எதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி? அங்கே பாவம் எல்லாமே மாணவர்கள் வருவான். இவர் டாக்டரேட் பிஹெச்டி எப்படி மணல் ரத்தனகிட்ட பணம் வாங்குறது, ஹெல்த் விஜயபாஸ்கர், தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் எப்படி கட்டிங் வாங்குறது, வேலுமணிகிட்ட எப்படி அடிப்பது, அமித்ஷா மோடிகிட்ட எப்படி பிஜேபி நின்று நான் டபுள் டிஜிட்டில் ஜெயிச்சு தரேன்னு சொல்லி நீங்கள் தொகுதிக்கு 30 கோடின்னு நீங்கள் ஏறக்குறைய 40 தொகுதிக்கும் 1200 கோடி வாங்குவது எப்படி சூர்யா சொல்கிறார். இப்படி அமித்ஷா, மோடி, நட்டா அத்தனை பேருக்குமே பயிற்சி எடுத்த அண்ணாமலை எதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு? சின்ன கடை 10க்கு 10, அதில் 10 பேர் வேலை பார்ப்பதாக ஜி பாஸ் கிடச்சிருக்கு. ஜி பாஸ் இருந்தால் விமான நிலையத்துக்குள்ளே போகலாம், ரன்வேக்கு போகலாம். ஏன் இந்த கடைக்கான பொருள்களை போய் எடுத்துகிட்டு வர்றது? விமானத்தில் வரும்ல. ஆமாம், விமானத்தில் வரும்போது கடைக்கு தேவையான பொருள்களை ஏர்போர்ட்லேருந்து ஓடுதளத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றது. என்னத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க? துபாயில் தங்கம் கிடத்துறவனா கொண்டு வந்து கடையில் வைக்கிறது. அண்ணாமலை யாரை சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் ரெய்டு நடந்துருக்கு. இதுக்கு சங்கரம் உதவியாக இருந்திருக்காரு. இதுதான் பிரதீப் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட். நீ வேளச்சேரி வீட்டில் சவுக்கை பார்ப்பதற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வருவாங்க, பார்ட்டி நடக்குங்கிறார் இல்லையா? அப்போ வருமானத்துறை அதிகாரிகளுக்கும் சவுக்குக்கும் என்ன தொடர்பு? அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவர், ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் நம்ம PL சந்தோஷோட சிஷியன்தான் அண்ணாமலை. அப்போ இவர்கள் யாரை கையை காட்டுகிறார்களோ அங்கே இன்கம் டேக்ஸ் போகும். அப்போ அண்ணாமலை, PL சந்தோஷ், அண்ணாமலை டெல்லியில் பவர் சென்டரு, அண்ணாமலை தமிழ்நாட்டில் பவர் சென்டரு. இந்த 2 பவர் சென்டர்களும் பிரித்தியும் சாதாரணமாக ஏர்போர்ட்டில் 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடையை டெண்டர் எடுக்க முடியுது. இது யாருடைய பணம்? துபாயில் இருக்கிற தங்க கடத்தல்காரனுடைய பணம். பொம்மை விற்கிறதுக்கு எதுக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு கடை? இந்த கடையை வாங்கி கொடுத்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தது யார்? பிருத்வி. அப்போ பிருத்விக்கு சபீர் அலி, அண்ணாமலை வரைக்கும் தொடர்பு நீளுது. நட்டாவுடைய பதவிக்கு யாரையுமே வேட்பாளரை போடலை. அண்ணாமலை பார்த்தார், என்ன பார்த்தாருன்னா, பிஜேபியினுடைய தேசிய தலைவர் தனக்கு எதிரான ஒருத்தர் வந்துட்டாருன்னா, தனக்குன்னு மட்டும் இல்லை மோடிக்கு எதிரானவர், RSS சொல்லுகிற ஆள் வந்துட்டாருன்னா அண்ணாமலைக்கு இடையூறு வந்து. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் மேல் படிப்புக்காக லண்டன் போகிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அவருக்கு அழைப்பு வந்திருக்கு. வருடம் நிறைய பேருக்கு அழைப்பு வரும். அதில் இந்த வருடம் அண்ணாமலை அவர்களுக்கும் அழைப்பு வந்திருக்கு. ஒரு 12 பேரில் அவருக்கும் ஒரு அழைப்பு வந்திருக்கு. அவர் மேற்படிப்புக்காக லண்டன் போக போகிறார். அதனால் தமிழக பாஜக அந்த தலைமைக்கு நிறைய பேர் போட்டியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் அவர் அங்கேருந்தே பணிகளை கவனிப்பார் அப்படின்ற ஒரு செய்தியும். இன்னொரு பக்கம் தங்க கடத்தலில் அண்ணாமலையை விசாரணை வளையத்துக்குள்ளே வராரு. கிட்டத்தட்ட 167 கோடி ரூபாய் மதிக்கத்தக்க 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. அதோட விசாரணை வளையத்துக்குள்ளே திரு அண்ணாமலை அவர்கள் வராரு. அதன் காரணமாக தான் அவர் லண்டன் போக போகிறாரு அப்படின்ற பல செய்திகள் ஊடுருவிட்டிருக்கு. சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும். உண்மையாகவே என்ன நடந்திருக்கு? அண்ணாமலை எதற்காக லண்டன் போகிறார்? படிப்புக்காக தானா, இல்லை இந்த மாதிரி விசாரணை வளையம் தான் காரணமாக இருக்குது? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் உலக தலைவர்களுக்கே அரசியல் பாடம் எடுப்பார். ஏன்னா 3 வருஷத்தில் திமுக, அதிமுக 2 கட்சிகளும் ஏறக்குறைய கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஸ்டாலின், எடப்பாடி இப்படி பல பேர்களை முதலமைச்சராக்கிய மாநிலம். அதே போல் பல பேரும் பல லட்சம் கோடிகளை திருடிய மாநிலம், கொள்ளையடித்த மாநிலம். இப்போ இவர்களுடைய அடையாளம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். நான் சொல்லுகிற எல்லா முதலமைச்சருடைய முகவரியும் இந்த கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் முதலமைச்சர்களே பல லட்சம் கோடியை மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்க முடிஞ்சுது. பல பேர் இதுக்காக சிறைக்கே போயிருக்காங்க. பெருச்சாலையோடு ஜெயலலிதா படுத்திருக்கு. கருணாநிதி ஐயோ கொள்கிறாங்களே, அப்பா கொள்கிறாங்களேன்னாரு. இப்போ இதெல்லாம் இவர்களெல்லாம் மீறிய அண்ணாமலை இவர்களிடமிருந்து பல ஆயிரம் கோடியை வாங்கியிருக்கார். இதுக்கு உண்மையாகவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அல்ல, நீங்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது கம்யூனிஸ்டுகளை உருவாக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எங்கேன்னு கேட்டிங்கன்னா லுலும்பா யூனிவர்சிட்டி. அது எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்குது.
உலகத் தலைவர்கள் பூரா அங்கே தான் உருவாகி வருவாங்க. நீங்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ, உலக புரட்சி செய்த, இலங்கையில் புரட்சி செய்த சேக்கோரா மூமெண்ட், ரோஹண விஜய் வீரா, இப்படி பல தலைவர்களை உருவாக்கிய இடம் கம்யூனிஸ்ட் தலைவர்களை. லுலும்பா யூனிவர்சிட்டி அது எங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. அங்கேயே பிஹெச்டி பேராசிரியராக வேலை பார்க்கலாம் அண்ணாமலை, பிஹெச்டி. அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியலை கரைச்சி குடிச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பூரா இவர் ஓட விட்டு, பாதி பேர் ஓடி போய், பாதி பேர் காணாமல் போய் இந்த வேலை செய்தவர் அண்ணாமலை. இவருக்கு எதுக்கு 6 மாத படிப்பு? இவர் படித்த 3 வருஷ படிப்பை 300 வருஷத்துக்கு போதுமே. இவர் எதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி? அங்கே பாவம் எல்லாமே மாணவர்கள் வருவான். இவர் டாக்டரேட் பிஹெச்டி, எப்படி மணல் ரத்தனோட பணம் வாங்குறது, ஹெல்த் விஜயபாஸ்கர், தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் எப்படி கட்டிங் வாங்குறது, வேலுமணிகிட்ட எப்படி அடிப்பது, அமித்ஷா மோடிகிட்ட எப்படி பிஜேபி நின்று நான் டபுள் டிஜிட்டில் ஜெயிச்சு தரேன்னு சொல்லி நீங்கள் தொகுதிக்கு 30 கோடின்னு நீங்கள் ஏறக்குறைய 40 தொகுதிக்கும் 1200 கோடி வாங்குவது எப்படி சூர்யா சொல்கிறார். இப்படி அமித்ஷா, மோடி, நட்டா அத்தனை பேருக்குமே பயிற்சி எடுத்த அண்ணாமலை எதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பேராசிரியர்கள் தியரியை மட்டுமே பேசக்கூடியவர்கள், ப்ராக்டிக்கலாக தெரியாது. ஆனால் அண்ணாமலை ப்ராக்டிக்கல் மட்டுமே தெரியும், தியரி தெரியாது. அதாவது கியாப்பு விஸ்வநாதன் தான் சொல்லுவார், 60 வருடங்களில் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு பெற்ற அறிவை, எத்தனை வருஷம்? 60 வருடம். 60 வருடத்தில் இந்த பட்டறிவை படுவதற்கு நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன். இந்த அனுபவித்து அறிவு வருவதற்கு எனக்கு 60 ஆண்டுகள் ஆகியது. ஆனால் இதை ஒன்றுமே தெரியாத பல போலி அரசியல்வாதிகள் அரை நாளில் கற்றுக்கிறான். நான் 60 ஆண்டு காலத்தில் கற்றுக்கிட்டதை அரை நாளில் கற்றுக்கிறான் அப்படிங்கிறார். அதுதான் அண்ணாமலை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தங்கம் கிடத்துனா பினாமி அண்ணாமலைங்கிறான். ரித்வியூன்னு ஒருத்தன் ஏர்போர்ட்டில் பிருத்வி 70 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாய்க்கு கடை எடுத்து கொடுத்துருக்கான். எவ்வளவு? 70 லட்சம். அந்த கடை யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கான்னா சபீர் அலிக்கு. சபீர் அலி ஒரு 10 ஸ்டாஃபை வச்சுருக்கார். அங்கே என்ன வேலைன்னா மொத்தம் அந்த கடையில் கொள்முதலே 2000 ரூபாய்க்கு தான் பொம்மை இருக்குது. 70 லட்ச ரூபா அட்வான்ஸு, 70,000 ரூபா வாடகை. எதுக்குடா 2000 ரூபா பொம்மை இருக்குது? அந்த பொம்மை தான் எங்களுடைய கொள்முதல். என்னென்னா அந்த கடையில் சின்ன கடை 10க்கு 10, அதில் 10 பேர் வேலை பார்ப்பதாக ஜி பாஸ் கிடச்சிருக்கு. ஜி பாஸ் இருந்தால் விமான நிலையத்துக்குள்ளே போகலாம், ரன்வேக்கு போகலாம். ஏன் இந்த கடைக்கான பொருள்களை போய் எடுத்துகிட்டு வர்றது விமானத்தில் வருமில்ல? ஆமாம். விமானத்தில் வரும்போது கடைக்கு தேவையான பொருள்களை ஏர்போர்ட்லேருந்து ஓடுதளத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றது. என்னத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க? துபாயில் தங்கம் கிடத்துறவனா கொண்டு வந்து கடையில் வைக்கிறது. இதுக்கு தான் அந்த கடை 70 லட்ச ரூபாய்க்கு. இது வரைக்கும் 137 கோடிக்கு தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. 167 கோடிக்கு 267 கிலோவா அப்போ தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. இந்த தங்கம் பூராமல் இந்த 70 லட்ச ரூபா கடையில் தான் பண்டமாற்று பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிருத்வி யார் சார்? பிருத்வி வந்து பிஜேபியில் ஒரு முக்கியமான தலைவர். இவருடைய ட்வீட்டை மோடியே பார்ப்பாராம். அதாவது மோடியுடைய ட்வீட்டை தான் எல்லாரும் பார்ப்போம். இவர் போடுகிறத மோடியே பார்ப்பார். இந்த செல்வாக்கை பயன்படுத்தி நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலைய ஆணையம் அங்கதான் அனுமதி வாங்கி இந்த கடையை வாங்கி கொடுத்துருக்காரு. யாருக்கு? சபீர் அலிக்கு. சபீர் அலி இவருக்கு நெருங்கிய நண்பரம். அண்ணாமலைக்கு இல்லை, பிருத்விக்கு. அப்போ பிருத்வி, சபீர் அலி, அண்ணாமலை கூட்டு சேர்ந்து தான் இதை திட்டம் போட்டிருக்காங்க. இந்த கடையை நீங்கள் துபாய் வந்து ஓப்பன் மார்க்கெட் கோல்டுக்கு. ஆப்பிரிக்க நாடுகளில் தங்கச் சுரங்கங்கள் எடுக்கப்படுகிற தங்கத்தை ஓப்பன் மார்க்கெட் எதுன்னு கேட்டிங்கன்னா துபாய். நம்ம நாட்டு காசுக்கு பாதி விலைக்கு தான் அங்கே தங்கம் கிடைக்கும். தங்கச் சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் அந்த கனிமங்களை ஓப்பன் மார்க்கெட்டுங்கன்னா துபாய் மார்க்கெட் தான். துபாய் மார்க்கெட்டில் நம்ம ரேட்டுக்கு பாதி விலை. அதை நீங்கள் தமிழ்நாடு மக்களுடைய தேவை தங்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டில்
பொருள் சேமிப்பதை விட தங்கத்தை சேமிப்பது தான் இங்கே இருக்கிற பெண்களுடைய வேலை. அப்போ டி நகருக்கு மட்டும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 டன் தங்கம் தேவைப்படுகிறது. 5 டன். இந்த 5 டன் இப்படி சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுகிற நகைகள் தான். இதை நம்பித்தான் இந்த சென்னை மார்க்கெட்டே இருக்குது. ஏறக்குறைய நீங்கள் திருச்சிக்கு கீழே ஏறக்குறைய 200-250 மைல் நகை வாங்குபவர்கள் நேராக வந்து சேர்கிற இடங்க டி நகர் தான். லலிதா ஜுவல்லரி, பாத்திமா ஜுவல்லரி, ஜிஆர்டி ஜுவல்லரி, இப்படி தான். அப்போது இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய மார்க்கெட் எங்கேன்னு கேட்டிங்கன்னா துபாயிலிருந்து விமான நிலையமாக கடத்தி வரப்படுவது தான். விமான நிலைய அதிகாரிகளின் துணையோடு தான் கடத்தப்படுது. விமான நிலைய அதிகாரிகளின் துணையோடு தான் கடத்தப்படுது. நீங்கள் இப்படி கடத்தப்படுகிற தங்கங்கள் தான் முழுக்க டி நகர் மார்க்கெட்டில் தங்க தேவையை பூர்த்தி செய்கிறது. நீங்கள் இப்போது ஒரு இந்த சபீர் அலி தங்கம் கடத்தப்பட்டதாக டிஆர்ஐ, டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், பிடிச்சி கொடுத்துருக்கு. ஏன் பிடிச்சி கொடுத்தா போட்டியாளர். இதுக்கு முந்தி ஒரு சபீர் அலி பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பண்ணிகிட்டு இருந்த ஜாபர் அலி, சபீர் அலி, 2 பேருக்கும் தொழில் போட்டி பிடிச்சி கொடுத்துட்டான். இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? பிருத்திவியும் இருக்கார். பிருத்திவி தான் இந்த கடையை சபீர் அலிக்கு வாங்கி கொடுத்தது. ஆமாம். அப்போது பொம்மை வியாபாரம் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை பொடிகளாக்கி அதை நீங்கள் மலைக்குடல் வழியாக வயிற்றில் வச்சு கொண்டு வரலாம். இந்த தொழில்நுட்பத்தை பூரா துபாயிலிருந்து இங்கே வரக்கூடிய குருவிகள் இதை செய்யலாம். இந்த குருவிகள் நேராக வந்து விமானத்தில் நம்ம சபீர் அலியினுடைய 10 ஆட்கள் ஜிபாஸ் வச்சுருக்கான். எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். அப்போ இவர்கள் போய் அந்த பொருளை கடை சிப்பந்தி பொம்மை வருது, அந்த பொம்மையை கொடுப்பதை போல இந்த தங்கத்தை கொடுத்துருவான். கொடுத்தா இந்த கடை சிப்பந்திகள் தானே பொருள் எடுத்துகிட்டு வரான். உணவு பொருள், விளையாட்டு பொருள், பொம்மை, இப்படி கொண்டு வருகிற பொருளாக அது வந்துடும். எங்கள் கடைக்கு வந்துடுது. அப்போது இங்கே கடை, இந்த 10 பணியாளர்கள், விமான ஓடுபாதை வரைக்கும் போகலாம். பேசஞ்சர் இறங்குறாங்கல்ல, ஆமாம், அது வரைக்கும் போகலாம். அப்போது இதுதான் இந்த அண்ணாமலை, பிருத்வியு, ஷபீர் அலி 10 பணியாளர்கள். இல்லை, இதில் அண்ணாமலைக்கு என்ன பங்கு இருக்குது சார்? இல்லை, அண்ணாமலைக்கு தெரியாமல் பிருத்வி எதுவும் செய்ய முடியாது. எதனால்? உதாரணத்துக்கு நான் 2 உதாரணம் சொல்கிறேன். ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ், ஆமாம், அதில் ஹாரிஸ் பிரதமரை வரவேற்கிற குழுவில் முதல்ல நின்னாரா? ஆமாம். அண்ணாமலைக்கு தெரியாமல் நிற்க முடியுமா? வாய்ப்பு. மாநில விளையாட்டு அணி செயலாளராக அண்ணாமலைக்கு தெரியாமல் அவர் பதவி வந்துடுமா? வாய்ப்பு வர வாய்ப்பே இல்லை. அதே போல் சுரானா எக்ஸ்போர்ட் ஒரு மார்வாடி, அந்த மார்வாடியுடைய அலுவலகத்தில் தான் என்ன இயங்குச்சு? வார் ரூம் இயங்குச்சு. அந்த சுரானா 3000 கோடி ரூபாய் நீங்கள் வங்கியில் ஏமாற்றிட்டு சிபிஐக்கு பயந்துட்டு எங்கே வந்து சரண்டர் ஆகிறாரு? அமர் பிரசாத் ரெட்டி மூலம் அண்ணாமலைகிட்ட வந்து சரண்டர் ஆகிறார். அண்ணாமலை நேரடியாக பிஎல் சந்தோஷ் மூலம் சிபிஐ டைரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. அண்ணாமலை நினச்சா அங்கேருந்து கிளம்பி வருவார். யார்? என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அண்ணாமலை சொன்னால் ஐடி கமிஷன் வருவார். ஆக மொத்தம் அண்ணாமலை சகல செல்வாக்கோடு இருந்திருக்கார். அப்போது சவுக்கு சங்கர் வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் சந்தித்து பேசுவாங்கன்னு சவுக்கு உடைய உதவியாளர் பிரதீப் சொல்கிறார். அப்போ அதில் உண்மை 100% இருக்கும். வருமான வரித்துறை அதிகாரிகள் வீட்டில், சவுக்கு வீட்டில் அவர்கள் வந்து சவுக்கோடு நட்பாக இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? கண்டிப்பாக அண்ணாமலை இதில் ஒரு பெரிய சக்தியாக இருந்திருக்கும். நீங்கள் முன்பு நடந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டில் பூரா அண்ணாமலை யாரை சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் ரெய்டு நடந்திருக்கு. இதுக்கு சங்கரம் உதவியாக இருந்திருக்கார். இதுதான் பிரதீப் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட். நீ வேளச்சேரி வீட்டில் சவுக்கை பார்ப்பதற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வருவாங்க, பார்ட்டி நடக்குங்கிறார்.
இல்லையா? அப்போ வருமானத்துறை அதிகாரிகளுக்கும் சவுக்குக்கும் என்ன தொடர்பு? அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவர், ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் நம்ம PL சந்தோஷோட சிஷியன்தான் அண்ணாமலை. அப்போ இவர்கள் யாரை கையை காட்டுகிறார்களோ அங்கே இன்கம் டேக்ஸ் போகும். காசா கிராண்ட் ஆகட்டும், ஜெயின் பில்டர்ஸ் ஆகட்டும், இப்படி பெரிய பெரிய பில்டர் அந்த உரிமையாளர்களுடைய மேலாளர்கள் சவுக்கை பார்ப்பதற்கு காத்திருப்பாங்க. அப்பாசாமி பில்டர். அப்போ இவர்கள் தான் இன்கம் டேக்ஸுக்கு பயப்படணும். அப்போது வருமான வரித்துறைக்கு பயப்படுகிற இந்த நபர்கள், வருமான வரித்துறை அதிகாரிகள் சவுக்குடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வருகிறார்கள். இதெல்லாம் முடிச்சு போட்டு பார்க்கும்போது இவர்கள் பிஜேபி அதிகார மையத்திலிருந்து பல பேரை மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஹெல்த் விஜயபாஸ்கர், தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், இவருடைய குவாரியில் அண்ணாமலை மைத்துனர் சிவகுமார் பங்குதாரர்னு சொல்கிறாங்க. இதே போல் வேலுமணி செய்கிற அந்த குவாரி பிஸ்னஸ், மேற்கு தொடர்ச்சி மலை பூரா காலிஞ்சி ஜல்லி, அரைஞ்சி ஜல்லி, முக்காலிஞ்சி ஜல்லியை காரணப்பட்டு குவாரி மாறி போச்சு. இப்போ நடந்துட்டுருக்கு. திமுக அரசாங்கத்தில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் குவாரி நடக்குது. ஆனால் மணல் ராமச்சந்திர குவாரியில் ரைடு நடக்குது. வேலுமணி குவாரிக்கு ரைடு போகிறதில்ல, விஜயபாஸ்கர் குவாரிக்கு ரைடு போகிறதில்ல. ஏன்? சிவகுமார் பார்ட்னர் இந்த காரணத்தினால ரைடு அங்கே போகிறதில்ல. இதை தாண்டி வேறு என்ன தொடர்பு இருக்குது? அப்போது அண்ணாமலை PL சந்தோஷ், அண்ணாமலை டெல்லியில் பவர் சென்டரு, அண்ணாமலை தமிழ்நாட்டில் பவர் சென்டரு. இந்த 2 பவர் சென்டர்களும் பிரித்தியும் சாதாரணமாக ஏர்போர்ட்டில் 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடையை டெண்டர் எடுக்க முடியுது. இது யாருடைய பணம்? துபாயில் இருக்கிற தங்க கடத்தல்காரனுடைய பணம். பொம்மை விற்கிறதுக்கு எதுக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு கடை? பொம்மை 70 லட்ச ரூபாய்க்கு பொம்மை விற்கிதா? அப்போது இந்த ஆளே இல்லாத டீ கடையில் எதுக்கு டீ ஆத்துறதுக்கு ஆள்? 10 பணியாளர்களுக்கு அந்த லைசன்ஸ், ஜி பாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம்? சட்டத்துக்கு விரோதமான வேலைக்கு தான் இந்த ஜி பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா, இப்போ தங்கம் கடத்தல் தொழிலில் தொடர்ந்து ஈடுபடுறாருன்னு சபீர் அலி பாதுகாப்பு வளையத்தில் இருக்கு. சபீர் அலிக்கு இந்த கடையை வாங்கி கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தது யாரு? பிருத்வி. அப்போ பிருத்விக்கு சபீர் அலி அண்ணாமலை வரைக்கும் தொடர்பு நீளுது. இதுதான் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளார அவர் வர்றதுக்கு காரணம். ஆனால் பிஜேபி கண்டிப்பாக அண்ணாமலையை காப்பாற்றும், அண்ணாமலையை காப்பாற்றிடுவாங்க, பிருத்வியை காப்பாற்றும். இதுதான் இப்போ இவர்கள் தப்பிக்கொள்வதற்கான வழி. இப்போ இதை தாண்டி இவர் ஏன் லண்டனுக்கு போகிறாருன்னா, இவர் யாருடைய சிஷியன்னா PL சந்தோஷ் சிஷியன். ஆமாம், சந்தோஷ், அண்ணாமலை, அமித்ஷா, மோடி எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்முகாம். நீங்கள் பிஜேபியினுடைய தேசிய தலைவர் நட்டா, இந்த நட்டா இப்போ அமைச்சராகிட்டார். ஆமாம், மோடி அமைச்சரவையில் அமைச்சரான பிறகு அந்த பணியிடம் காலியாக இருக்குது. நட்டா கடைசியாக தேர்தலுக்கு முன்பு சொன்னார், ஆர்எஸ்எஸ் உடைய ஆலோசனை எங்களுக்கு தேவையில்லைன்னார். ஆமாம், கவனிச்சிங்களா? ஆமாம் ஆமாம். அப்போது ஆர்எஸ்எஸ் தான் மோடியை அத்வானிக்கு எதிராக அத்வானியை ஓரம் போக சொல்லி அத்வானியை ஓரம் கட்டி 2014 பிரதமர் வேட்பாளர் அறிவித்தது யார்? ஆர்எஸ்எஸ். இப்போது இவர் 10 வருஷம் 24 10 வருட காலம் ஆர்எஸ்எஸ்க்குள்ள நிறைய ஆதரவாளர்களை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள மோடி போவதா, மோடியினுடைய ஆதரவு பெற்றவர் ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக வர்றதா, அப்படி ஒரு நிலை வந்து இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ மோகன் பகாவத்துக்கு மாற்று ஏற்பாடு தன்னுடைய ஆதரவாளரை ஆர்எஸ்எஸ் தலைவராக வர வைப்பதற்கு மோடி முயற்சி பண்ணுறாரு. மோகன் பகாவத் என்ன நினைக்கிறாரு? தன்னுடைய இடத்தை மோடி தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் வந்துருச்சு. அதனால் மோகன் பகாவத் மோடியை கட்டுப்படுத்துகிற வேலையை செய்கிறார். இப்போ மோடிக்கும் மோகன் பகாவத்துக்கும் பனிப்போர் நடக்குது. இந்த பனிப்போரில் இவர் 2 கேண்டிடேட் வச்சுருக்கார். பாஜகவுடைய தேசிய தலைவர் போஸ்டிங்கு மோகன் பகாவத் 2 கேண்டிடேட் வச்சுருக்கார். இந்த யார் இந்த பதவியை பிடிப்பது? மோடியா மோகன் பகாவத்தா? ஆர்எஸ்எஸ்ஸா பிஜேபியா? பிஜேபி இந்தியாவுக்கு உள்ளே இருக்குது, இந்தியாவுக்கு வெளியே, ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு
உள்ளே இருக்குது, இந்தியாவுக்கு வெளியிலும் இருக்குது. அது வந்து மறைமுகமாக இயங்குகிற இயக்கம். அதுதான் தாய் கழகம். அதுதான் பிஜேபியை கட்டுப்படுத்துகிற இயக்கம். இப்போ மோடியினுடைய ஆதரவாளர் ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக வருவதா, இல்லை மோடியுடைய ஆதரவு பெற்றவர் ஆர்எஸ்எஸ் தலைவராக வர்றதா? இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. முதல் படி இப்போ நட்டா சீட்டு காலி. நட்டா சீட்டுக்கு மோடியுடைய ஆள் வந்துட்டாருன்னா மோடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன்னுடைய ஆள் வந்தால் கேட்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் ஆள் வந்தால் கேட்பார். நீங்கள் ஓம் பிர்லாவை பார்த்து இளம் தலைவர் ராகுல் காந்தி கேட்டார், கவனிச்சிங்களா? என்கிட்ட கை கொடுக்கும்போது கம்பீரமாக கொடுக்குறீங்க, நேராக நின்று கொடுக்குறீங்க. அதுவே மோடியோட பார்த்தா குனிஞ்சிடுறீங்க, முதுகு வளைஞ்சி இதாகிடுறீங்களேன்றாரு. நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அத்தனை பேரையும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். நீங்கள் இப்படி ஒருதலை பட்சமாக இருப்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்துட்டார் சொன்னாரா? நீங்கள் யார் காலையும் விழக்கூடாது, ஏன்னா நீங்கள் தான் இந்த சபையோட பெரியவர் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அவரு ஒரு பதில் சொல்லியிருக்காரு, நாங்கள் பெரியவங்களை பார்த்தா காலில் விழுந்து கும்பிட்றது எங்களுடைய பழக்கம்ன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது பழக்கம்லாம் வீட்டோட வச்சுக்கணும். பழக்கம்னா 4 சட்டத்தை உருவி விட்டுடலாமா? 4 ஜனநாயகத்தை ரொம்ப பெரியவரியா அவர் எடுத்துகிட்டு போயிட்டியா? சபாநாயகரில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போது இதே முதல்ல தப்பு. நீதியினுடைய நீங்கள் கோர்ட்டில் நீதி தராசு என்ன பண்ணியிருக்கு? கண்ணு 2ஐயும் கட்டியிருப்பாங்க. ஏன்? அதில் தெரிஞ்சவன் தெரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவன், புரியாதவன், சொந்தக்காரன் எதிரி யாரையும் பார்க்கக்கூடாது. நியாயத்தராசு முள் எப்படி நிற்கணும்? நடுநிலையோடு இருக்கு. இதுக்கு தான் நாடாளுமன்றத்துக்கு அதுதான். ஆனால் இப்போ நட்டா சீட்டுக்கு நடுநிலையோடு தலைவர் வராரா, இல்லை மோடியுடைய ஆள் வராரா, இல்லை ஆர்எஸ்எஸ் ஆள் வராரான்னு இப்போ அந்த நட்டாவுடைய பதவிக்கு யாரையுமே வேட்பாளரை போடலை. அண்ணாமலை என்ன பார்த்தாருன்னா, பிஜேபியினுடைய தேசிய தலைவர் தனக்கு எதிரான ஒருத்தர் வந்துட்டாருன்னா, தனக்குன்னு மட்டும் இல்லை மோடிக்கு எதிரானவர் ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற ஆள் வந்துட்டாருன்னா அண்ணாமலைக்கு இடையூறு வந்து. ஏன்னா தமிழ்நாட்டை போல எல்லா மாநிலங்கள்லையும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளர், எதிர்க்கக்கூடிய வேட்பாளர், இப்படி 2 அணியில் நிற்கிறாங்க. இந்த அணி கண்டிப்பாக பலவீனம் அடையும். ஆர்எஸ்எஸ் அணி தான் பலமாகும். அப்போ ஆகிற பொழுது அண்ணாமலை சேர்த்து வச்ச டாலர்கள், பவுண்ட்ஸுகள், யூரோக்கள் எல்லாம் என்ன ஆகும்? இப்போவே பாதுகாப்பு வளையம் ஏது பிரித்தியூருடைய தங்க கடத்தல அண்ணாமலை இப்போ விசாரணை வளையத்தில் வர்றாருங்கிறாங்க. அண்ணாமலைக்கு எதிரான ஆர்எஸ்எஸ் தலைவர் அந்த பதவிக்கு வந்துட்டா மாநில தலைவர் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் 6 மாதம் லண்டனுக்கு போயிட்டா 6 மாதத்தில் இங்கே யார் ஸ்டடி ஆகிறாங்க? மோடியா இல்லை மோகன் பகாவத்தா? இதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு வருவோம். அது வரைக்கும் லண்டனில் நம்ம ஓய்வு எடுப்போம். இந்த படிப்புன்றதெல்லாம் வந்து சும்மா ஏமாற்று. 40 வயசில் போய் படித்து போய் என்ன இங்கே பேராசிரியர் வேலைக்கு போக போகிறாரு எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு, இல்லை இங்கே ஏசி சண்முகம் கல்லூரிக்கு போக போகிறாரா பேராசிரியர் வேலைக்கு, இல்லை ஐஸ்வரி கணேஷ் காலேஜுக்கு போக போகிறாரா? எங்கேயுமே இல்லை. படிக்கிறதுக்கு என்ன சார் வயசு? இல்லை படிக்கிறதுக்கு வயசுனா இப்போ படிக்க வேண்டிய அரசியல் சாணக்கியத்துவம் ஒரு 40 புக்கு எழுதுவார் அண்ணாமலை. 20,000 புக்கு படிச்சிருக்காருல்ல. 20,000 புக்கு படித்தவருக்கு 40,000 புக்கு எழுத முடியாது. அப்போது இவர் தமிழ்நாட்டில் தப்பி ஓட நீங்கள் ஒவ்வொன்றா வருது, தோண்ட வருது. கண்டிப்பாக இந்த தங்க கடத்தல் கூட அண்ணாமலைக்கு எதிர்கோஷ்டி தான் இதை ஸ்மெல் பண்ணி அண்ணாமலைக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதே தான் அமர் பிரசாத் ரெட்டி எங்கே போயிட்டார்? ஆந்திரா போயிட்டார். அவருடைய வலதுகை. இடதுகை யார்? சூர்யா. இப்போ எங்கே போக போகிறாரு? அதிமுக போக போகிறாரு. டெய்லி ஒன்று வீடியோ போட்டுட்ருக்கார் அண்ணாமலை பற்றி, டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கார். அப்போது இந்த தலைவலிகளை எல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் அவருடைய லண்டன் பயணம். ஆனால் லண்டன் பயணம் என்பது இப்போ இந்த தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபா கொடுத்தா சொல்கிறாங்க. ஆமாம், 30 கோடி யாருக்குமே கொடுக்கலைங்கிறாரு சூர்யா. அப்போ இது ஒரு 1000 கோடி இருக்குது. எவ்வளோ? 1000 கோடி. அவர் கோயம்புத்தூர் நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்ட பூரா 500 கோடி வசூல் பண்ணுங்கிறாரு. இப்போ இந்த கணக்கு பார்த்தா 5000 கோடிக்கு மேலே போகும்போது 5000 கோடியோடு போய் 10,000 கோடியோடு போய் ஒளிஞ்சிருக்கிறாரு விஜய் மல்லையா. எங்கே? லண்டனில்.
நீரவ் மோடி எங்கே இருக்காரு? லண்டனில். நீரவ் மோடி. லலித் மோடி எங்கே இருக்காரு? லண்டனில். அண்ணாமலை எங்கே இருக்காரு? இப்போ தமிழ்நாட்டில். இனிமேல் எங்கே போகிறாரு? லண்டன். அப்போது கள்ளக்காசை சேர்த்து வைக்கிற இடம் தான் லண்டன். பாதுகாப்பாக இருக்கும். ஒரு காலத்தில் வெள்ளைக்காரன் இங்கிருந்து சொல்லிட்டு போனான் எங்கே? லண்டனுக்கு. இப்போ நம்ம பயில சொல்லிட்டு போய் லண்டன் தான் சேர்த்துறாங்க. அப்போது லண்டன் வந்து ஒரு பதுக்கி வைப்பதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நாடு. அதனால் பல கோடி டாலர்களோடு அண்ணாமலை லண்டனில் போய் 6 மாத காலம் தங்கி ஓய்வெடுக்க போகிறார். இதுதான் இப்போ அண்ணாமலை வைத்திருக்கிற திட்டம். இல்லை, நேற்று அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. எது நடந்தாலும் நான் என்னுடைய பேர் தான் வந்து அடிப்படுது. ஏதோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா கூட அது காரணம் அண்ணாமலை தான். அந்த வழியாக அவர் வந்து காரில் போனார், அதுதான் காரணம்னு எல்லாத்துக்கும் நம்ம அண்ணாமலையை வந்து சொல்கிறோன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு சீர்காழி சத்யா இல்லை, அதாவது என்ன காருன்னா ரேஞ்ச் ரோவர் கோடி ரூபா. எப்படா ரவுடி எப்படா ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கினான்னு பார்த்தா அது பிஜேபி கொடி பறந்துருக்கு. பிஜேபி கொடி பறந்துருக்கு. எங்கே பதவி வாங்கினா? அண்ணாமலை பிடிச்சி பதவி வாங்கினேன். அப்போது சீர்காழி சத்யாவாக இருந்தாலும் சரி, செங்கல்பட்டு குரங்குகுமாராக இருந்தாலும் சரி, எல்லாம் பிஜேபியில் இணைவதற்கு என்ன காரணம்? அண்ணாமலையுடைய வழிகாட்டுதல் தான். எல்லா தேடப்படுகிற குற்றவாளிகளுடைய புகழடையது பிஜேபி. யார் மூலம் உள்ளே வர்றாங்க? அண்ணாமலை. ஏன் எப்படி உள்ளே விடுறாரு? செக் போஸ்ட்டில் கேட் பாஸ் வாங்கிட்டு தான் உள்ளே விடுறாரு. இதுதான் அண்ணாமலை மேலே உள்ள குற்றச்சாட்டு. பிஜேபி வளருதோ செய்யுதோ, ஆனால் பல சீர்காழி சத்தியாக்கள் புகலிடமாக எது இருக்குது? பிஜேபி தான். இதைத்தான் நம்ம அக்கா தமிழிசை சொல்லுச்சு. நான் இருக்கும்போது பஞ்சகச்சை கட்டி துளசி சாறு குடித்து சுத்தபத்தமாக இருந்த கட்சி இப்போ தேடப்படுகிற அக்கிஸ்ட் பூரா பிஜேபி தான் இருக்கான். இது எனக்கு ஏற்புடையதல்ல. நான் முன்னாள் தலைவர் என்ற அடிப்படையில் நான் இதை உடனே தவிர்க்கணும்னு சொன்னேன். உடனே சூர்யா இணையதளத்தில் இணைய பரட்டை இரட்டை பம்பை கிம்பை இப்படின்னு நாளாந்தர விமர்சனம் பண்ணார். இப்போ சூரியனை சொல்கிறாரு, அக்கா நான் பண்ணலை, அண்ணாமலை சொல்லித்தான் நான் பண்ணேங்கிறது. அப்ரூவர் ஆகிட்டார். இதுதான் இப்போ பாஜகவில் பேசப்படுகிற பரபரப்பான செய்தியாக இருக்குது. தங்க கடத்தில் அண்ணாமலை தான். சுரானா எக்ஸ்போர்ட்டு சீட்டிங் 3000 கோடி அண்ணாமலை தான். ஹாரிஸு ஆருத்ரா கோல்டு சீட்டிங்கு அண்ணாமலை தான். சைக்கிளில் லைட் இல்லைனாலும் அண்ணாமலை தான். இப்படி அண்ணாமலை ஆக இந்த 3 வருஷ காலம் அண்ணாமலையையும் பிஜேபியும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த செய்தி இப்போது நட்டாவுக்கு பதிலாக யார் தலைவராக வருகிறார்கள் என்பதுதான் இந்திய அளவில் எதிர்பார்ப்பு. அப்படி வந்தால் கண்டிப்பாக பல அண்ணாமலைகளுடைய கதைகள் நீங்கள் வெளியில் பரபரப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.